இன்று நாம் எத்தனையோ முறை நினைக்கிறோம், அப்பாடா, இந்த பிரச்சனை தீர்ந்தால் போதும், இனி நிம்மதியாக இருக்கலாம் என்று. ஆனால் ஒரு பிரச்சனை தீர்ந்தால் அடுத்தது வரிசையில் நிற்கிறது. ஒரு ஆசை நிறைவேறினால் 10 புது ஆசைகள் முளைக்கின்றன. இதையேதான் அந்த பிராமணனும் கேட்கிறான். அதற்கு அந்த சித்தர் ஒரு மிகச்சிறந்த உண்மையைச் சொல்கிறார். அவர் சொல்கிறார், மகனே, மனிதன் இறக்கும்போது எதை சுமந்து செல்கிறானோ அதுவே அவனுடைய அடுத்த பிறவியை தீர்மானிக்கிறது. இதை ஒரு எளிய உதாரணம் மூலம் பார்ப்போம். ஒருவர் ஒரு வீட்டை காலி செய்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவர் அந்த வீட்டை விட்டு வெளியேறும்போது எதை எடுத்துச் செல்வார்? அந்த வீட்டில் இருக்கும் விலையுயர்ந்த பொருட்கள், அவருக்கு பிடித்தமான விஷயங்களை தான் மூட்டை கட்டி எடுத்துச் செல்வார். அந்த மூட்டை எவ்வளவு கனமாக இருக்கிறதோ அவ்வளவு சிரமப்பட்டு அவர் அடுத்த வீட்டிற்குச் செல்ல வேண்டும். அதே போலதான் நாமும். நாம் இந்த உடலை விட்டு பிரியும்போது நாம் செய்த கர்ம வினை, செயல்களின் பலன் மற்றும் நம்முடைய வாசனைகளை, ஆசைகள் மற்றும் எண்ணங்களின் பதிவை மூட்டையாக கட்டி எடுத்துச் செல்கிறோம். அந்த மூட்டையில் இன்னும் இதை அனுபவிக்கவில்லையே, இன்னும் அவனை பழிவாங்கவில்லையே, இன்னும் அந்த பதவியை அடையவில்லையே என்கிற ஆசைகள் இருக்கும் வரை இயற்கை நமக்கு இன்னொரு உடலை, அதாவது அடுத்த பிறவியை தந்து, சரி, போய் உன் ஆசைகளை தீர்த்துக்கொள் என்று அனுப்பி வைக்கிறது. அந்த சித்தர் சொல்கிறார், வாழ்க்கை என்பது ஒரு கடல் போன்றது. இதில் ஆசைகள் என்பவை அலைகள். நீ அலையோடு மோதினால் அடிபடுவாய். ஆனால் நீ கடலின் ஆழத்திற்குச் சென்றால் அங்கே அமைதி மட்டுமே இருக்கும். அப்படியானால் இந்த பிறவிச் சுழற்சியிலிருந்து தப்பிப்பது எப்படி? சித்தர் 2 வழிகளைச் சொல்கிறார். 1, பற்றற்ற நிலை. நாம் உலகத்தில் வாழலாம், ஆனால் உலகம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. தண்ணீரில் இருக்கும் தாமரை இலை போல அது தண்ணீரில் இருந்தாலும் நனைவதில்லை. அதுபோலதான் நாமும். கடமைகளைச் செய்ய வேண்டும், ஆனால் அதன் முடிவில் ஒட்டிக்கொள்ளக்கூடாது. 2, உயர்ந்த ஞானம். நான் இந்த உடல் அல்ல, நான் அழிவற்ற ஆத்மா என்கிற உண்மையை உணர்வது. இந்த இடத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் ஒரு நுட்பமான கருத்தைச் சொல்கிறார். அர்ஜுனா, நீ போர்க்களத்தில் நின்றபோது உன்னுடைய பந்த பாசங்கள், அதாவது உறவினர்கள் மீதான பற்று உன்னை தடுத்தன. அதுதான் உன்னை ஞானத்திலிருந்து திசை திருப்பியது. நீ உன்னை ஒரு உடலாகப் பார்த்தாய், அவர்களை உடலாகப் பார்த்தாய். அதனால்தான் அந்த ஞானம் உன்னிடத்தில் நிலைக்கவில்லை.